ஹாரர் மூவிஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் மூவியா நான் எதை சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன இந்த ரெக் மூவியை தாங்க சொல்லுவேன். ஏன்றத இந்த கதையோட பிளாட்டை சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த கதையோட மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் ஏஞ்சலா ஒரு டிவி ஹோஸ்டா இருக்காங்க. அவங்களோட மிட் நைட் ஷோக்காக ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களோட ரொட்டீனை ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணணும்னு பாக்குறாங்க. அப்ப அவங்க அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இன்டர்வியூஸ் எடுத்துட்டே இருக்கும் போது அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு எமர்ஜென்சி கால் வருது. இந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. அப்போதான் இது ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு ஏஞ்சலா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் கூட போறாங்க. அவங்க அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல எப்படி எப்படிலாம் ரெஸ்கியூ பண்றாங்கன்றத படம் பிடிச்சி அவங்க டாக்குமெண்ட்ரியில சேர்க்கறதுக்காக அவங்க கூடயே போறாங்க. அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு போய் பார்த்தா தான் தெரியுது அங்க ஏதோ ஃபயர்லாம் ஆகல. அங்க இருக்கிற ஒரு ஓல்ட் லேடிக்கு ஏதோ ஒரு வைரஸ் அட்டாக் மாதிரி ஆகி எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்காக தான் அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஊரோட போலீஸ் அந்த பில்டிங்கை சீல் வச்சு அந்த பில்டிங்கை லாக் பண்ணிடுறாங்க. அந்த பில்டிங்கை சீல் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த வைரஸ் அந்த பில்டிங்ல மட்டும் பரவல ஊர் ஃபுல்லா பரவி இருக்குன்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஏஞ்சலாவும் அப்புறம் அவங்களோட கேமராமேனும் வசமா அந்த பில்டிங்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. வைரஸும் பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் ஏரியால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பில்டிங்குள்ள பரவ ஆரம்பிக்குது. ஸோ ஏஞ்சலாவும் அவங்களோட கேமராமேனும் இந்த பில்டிங்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்றதா கதை. இந்த மூவியோட பிளாட் கேட்க கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். பட் இந்த மூவியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவிஸ்னால என்னன்னு பாத்தீங்கன்னா மூவில இருக்கிற கேரக்டர்ஸோட போன் ரெக்கார்டிங் இல்ல ஒரு கேமரா ரெக்கார்டிங் அந்த ரெக்கார்டிங் தான் பாத்தீங்கன்னா முழு படமாவே இருக்கும். இந்த ரெக் மூவிலையும் ஏஞ்சலாவோட கேமராமேனோட இந்த கேமரா ரெக்கார்டிங் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் படமுமே. இந்த படத்துல இந்த ஃபார்முலாவை கரெக்டா அப்ளை பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. ஒரு ரியலான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த மூவி அந்த அளவுக்கு ரியலா எடுத்திருப்பாங்க. ஸோ அதனாலே இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க.